உனக்கு நான் 1,00,000 கொடுக்குறேன் 2 வட்டிக்கு அப்படின்னா எனக்கு மாசம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தருவேன்? இந்த மாதிரி ஊருக்குள்ள சொல்லுவாங்க இல்லையா, 2 வட்டி கொடு 1 வட்டி கொடு அப்படின்னு. அப்ப நான் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்றேன். 50,000க்கு 2 ரூபா வட்டி போட்டு 30 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 9 30 சைபர் சைபர் அடிச்சோம்னா 15 2 30,000 தாத்தா. 30,000 போதும் வாடா. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சத்துக்கு 2 வட்டினா எவ்வளோப்பா நீ மாசம் கொடுப்ப? இப்போ 100 ரூபாய் ஓகேவா, 2 வட்டி அப்படின்னா எவ்வளோ வரும்னா 2 ரூபா வரும். 100 ரூபாய்க்கு 2 ரூபா ஒரு மாசத்துக்கு. இதே இது வந்து 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா எவ்வளோ வரும்? 20 ரூபா வரும் ஒரு மாசத்துக்கு. இதே இது இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து 10,000 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 200 ரூபாய் வட்டி. இதே இது 1,00,000 ரூபாய் இந்த கந்து வட்டிலாம் வாங்குவாங்களே, 1,00,000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வரும்னா 2,000 ரூபாய் வட்டி. இப்போ ஒரு மாசத்துக்கு 2,000 ரூபாய் அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய் வட்டி மட்டும் கொடுக்கணும். ஸோ இதாங்க கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ 3 லட்சத்துக்கு 2 வட்டி அப்படின்னா நம்ம ஒரு மாசத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இப்போ ஒன்றுமே இல்லை, 1 லட்சத்துக்கு நமக்கு எவ்வளோ வந்துச்சு? 1 லட்சத்துக்கு 2,000 ரூபாய் வட்டினா அப்போ 3 லட்சத்துக்கு எவ்வளோ வரும்? 1 லட்சத்துக்கு 2,000 ரூபாய் அப்படின்னா 3 லட்சத்துக்கு இன்டூ 3 பண்ணிட்டீங்கன்னா 6,000 ரூபாய் வரும். ஒரு மாசத்துக்கு 6,000 ரூபாய் நீங்கள் வந்து வட்டியாக கொடுக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 12 இன்டூ 6 வந்து 72,000 ரூபாய் கொடுக்கணும். நீங்கள் 3 லட்சம் வாங்குனீங்கன்னா. இப்போ இதே 2,5 லட்சம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 1 லட்சத்துக்கு வந்து 2,000 ரூபாய் அப்படின்னா இன்னொரு 1 லட்சத்துக்கு எவ்வளோ? இன்னொரு 2,000 ரூபாய். ஸோ அப்போ 1/2 லட்சம்னா 50,000 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? 50,000 ரூபாய்க்கு வந்து நமக்கு 1,000 ரூபா வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,5 லட்சம் வாங்கினீங்கன்னா மாதம் 5,000 ரூபானா ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய் அப்படின்னா இதே இது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 1 இயருக்கு அப்படின்னா நீங்கள் வட்டி மட்டுமே நீங்கள் வாங்கினவனுக்கு 60,000 ரூபாய் கொடுக்கணும். ஸோ இப்படி தாங்க அந்த வட்டி வந்து 2 பைசா 2 வட்டிலாம் ஊருக்குள்ளே கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 4 லட்சத்துக்கு நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கினீங்க அப்படின்னா 2 வட்டினா நீங்கள் மாதம் எவ்வளோ கொடுப்பீங்க, வருஷத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு வட்டி கணக்கெலாம் எனக்கு புரியலை, எவன்டாவது கடன் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அவனுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.